டே 18 ரொம்ப வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான டே அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டே 18 கிளாஸ். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம டென்சஸை வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து ஃபினிஷ் பண்ண போறோம். ஸோ ஃபார் வி ஹவ் சீன் 11 டென்சஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரைக்கும் நேற்று வரைக்கும் நம்ம 11 டென்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அதை பேஸ் பண்ணி ஸ்டோரிஸ், கான்வர்சேஷன்ஸ், பேராகிராஃப், டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் நேற்று சொன்ன மாதிரியே இது வரைக்கும் நம்ம பார்த்த டென்சஸ் எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் 2 குட்டி குட்டி பேராகிராஃப், தென் கான்வர்சேஷன், அப்புறம் ஒரு ஃபேமஸான ஸ்டோரி பார்க்க போறோம். பாருங்க, நம்ம படிச்ச டென்சஸ் தான் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம், எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. நான் டே 1லயே சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த கிராமர் போர்ஷன் உங்களுக்கு எப்படி ஃப்ளூயன்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. அதை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாமா, பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பேராகிராஃப், குட்டியா ஒரு பேராகிராஃப். நேத்து நான் வந்து என் ஃபேமிலியோட பீச்சுக்கு போனேன். என் தாத்தா பாட்டியை நான் வந்து அழைச்சிட்டு போனேன். அங்க நாங்க வந்து கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தோம். அதை நான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு எங்க தாத்தா பாட்டி வந்து எங்க சொந்த ஊருக்கு போவாங்க. இதான் வந்து பேராகிராஃப். இந்த பேராகிராஃபை இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோமா? சரி பாருங்க, நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. நான் சொல்ல சொல்ல நீங்க என் கூட சேர்ந்து இதை ரைட் பண்றதை விட சொல்லி பாருங்க. ஓகே? நேத்து நான் வந்து ஃபேமிலியோட பீச்சுக்கு சென்றேன். இதை எப்படி சொல்லலாம்? நேற்று. எஸ்டர்டே யாரு? நான். ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் முக்கியம் இல்லையா? ஐ வெண்ட் அப்படின்னு சொல்லலாமா? சென்றேன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. ஐ went to the beach. எங்க? பீச்சுக்கு. யார் கூட? என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட. with my family. எங்க தாத்தா பாட்டிய அழைத்து சென்றேன். இது எப்படி சொல்லலாம்? அழைத்து சென்றேன் எப்படி சொல்லலாம்? டேக், டுக் யூஸ் பண்ணலாமா? I took my grandparents. ஓகே? இப்போ நான் வந்து வீட்ல இருக்கிறேன். அதை எப்படி சொல்லலாம்? இப்பொழுது, நவ். நான் வீட்டில் இருக்கிறேன் எப்படி சொல்லலாம்? I am at home சொல்லலாமா? இந்த அட் ஹோம் அப்படிங்கறதெல்லாம் ஃபிக்ஸட் ப்ரொபோசிஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனா? நேத்து நாங்க அங்க வந்து கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தோம். இதை எப்படி சொல்லலாம்? நேத்து நாங்க அங்க கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தோம். We took some photos there. நான் அந்த போட்டோஸ் எல்லாம் இப்போதைக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் லுக்கிங் அட் த போட்டோஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஐ எம் லுக்கிங் அட் த போட்டோஸ். நாளைக்கு எங்க தாத்தா பாட்டி எங்களுடைய சொந்த ஊருக்கு போவார்கள். நாளை, டுமாரோ. என்னுடைய தாத்தா பாட்டி இல்லையா? மை கிராண்ட் பேரண்ட்ஸ் போவார்கள். ஃபியூச்சர் இல்லையா? வில் கோ. யாரு? எங்களுடைய சொந்த ஊருக்கு. வில் கோ டு அவர் ஹோம் டவுன். ஓகேவா? இங்க பாருங்க, நேத்து நாங்க வந்து ஃபேமிலியோட நான் பீச்சுக்கு போனேன். என் தாத்தா பாட்டியை அழைத்து சென்றேன். நான் இப்ப வீட்டுல இருக்கிறேன். அங்க கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தேன். இப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நாளைக்கு எங்க தாத்தா பாட்டி அவங்க ஹோம் டவுனுக்கு போவாங்க. எவ்வளோ டென்சஸ் கவர் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து பாஸ்ட் டென்ஸா, தென் அடுத்துமே பாஸ்ட் டென்ஸா, தென் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸா, தென் அகைன் நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸா, தென் அடுத்து பாருங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா, தென் ஃபைனலா வந்து ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லியிருக்கோமா? ஸோ இப்போ ஒரு பேராகிராஃப்லயே பார்த்தீங்கன்னா நம்ம
இந்த டென்சஸ் மூலியமாவே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்மளால வந்துட்டு ஒரு பேராகிராஃப் வரைக்கும் ஃப்ரேம் பண்ண முடியுது. ஸோ அப்போ அந்த டென்சஸோட இம்பாக்ட் உங்களுக்கு புரியுதா? அது நல்லா தெரியறதுனால தான் நம்மளால இந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியுது. கண்டிப்பா இதை எல்லாராலையுமே சொல்ல முடியும். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எந்த சென்டென்ஸ் அப்போ நீங்க வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கிறத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறமா அது எந்த டென்ஸ் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த டென்ஸை போய் அகைன் ஒரு தடவை பார்த்துட்டு வந்து இந்த சேம் பேராகிராஃபை ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா நல்லா பண்ண முடியும். அடுத்த ஒரு சின்ன பேராகிராஃப் பார்த்துடலாமா? அடுத்த ஒரு குட்டி பேராகிராஃப் பாருங்க. நான் வந்து ரொம்ப நாளி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்த்தேன். அவ வந்து கை காமிச்சா எனக்கு. நான் அந்த பஸ்ல ஏறினேன். நானும் என் ஃப்ரெண்டும் எங்களுடைய சைல்டுஹுட்டை பத்தி ரொம்ப நேரம் வந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஓகேவா? நான் பஸ்ஸுக்காக ரொம்ப நாளி வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ட்ரை பண்ணுவோமா? நான் காத்து கொண்டிருந்தேன். சொல்ல முடியுதா? என்ன டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது? நான் காத்து கொண்டிருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தானே. ஐ வாஸ் வெயிட்டிங். எதுக்காக? பஸ்ஸுக்காக. ஓகே, ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ரொம்ப நேரமாக. அப்ப ஃபார் அ லாங் டைம்னு சொல்லலாமா? ஃபார் அ லாங் டைம். அந்த நேரத்துல, அந்த மொமெண்ட்ல அப்படி நம்ம சொல்வோம் இல்லையா? அந்த நேரத்துல, at that moment, நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன். நான் என் தோழியை பார்த்தேன். I saw my friend. எங்கன்னா அவ பஸ்ல இருந்தா. என் தோழியை நான் பஸ்ல பார்த்தேன். I saw my friend on the bus. அப்படிதான் சொல்லணும். நான் வந்துட்டு வெஹிக்கல் பேஸ்ட் ஒரு ப்ரொபோசிஷன் ஒன்று போட்டிருப்பேன். அதுல எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருப்பேன். எங்கெங்கெல்லாம் ஆன் யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணும்போது ஆன் த பஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆன் த பஸ். ஓகே, பேருந்தில் பார்த்தேன். அவ வந்துட்டு கையசைச்சா, கை காமிச்சா. இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? அவள். ஷீ. என்ன வெக்காபுலரி யூஸ் பண்ணலாம்னா வேவ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். கை அசைக்கிறதுக்கு அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் வேவ்டு. ஷீ waved her hand. ஓகே, அவள் கையசைத்தான். நான் பஸ்ல ஏறினேன். நான் பஸ்ஸில் ஏறினேன். கெட் ஆன் அப்படிங்கிறது ஏறுதல், பிரசன்ட் ஃபார்ம். இதை வந்து பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. நான் பஸ்ல வந்து ஏறினேன் அப்படின்னு. ஸோ அப்ப கெட் ஆனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? காட் ஆன். ஐ காட் ஆன் த பஸ். பஸ்ல வந்து ஏறியாச்சு. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் எங்களுடைய சைல்டுஹுட் டேஸை பத்தி ரொம்ப நாளி பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் எப்படி சொல்லணும்? மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐன்னு தான் சொல்லணும். மீ சொல்லக்கூடாது இல்லையா? மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ரெண்டு பேர் இருக்கு. ஸோ இப்போ என்ன சப்போர்ட்டிங் வேர்ப் வரும்? மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வர். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வர் chatting for a long time. ரொம்ப நேரம். My friend and I were chatting for a long time. எதை பத்தி? எங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸை பத்தி. about our childhood days. ஓகேவா? இப்ப பாருங்க, ஜஸ்ட் உங்களுக்கு டென்ஸ் தெரியறதுனாலதான் இந்த அளவுக்கு நம்ம கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம நமக்கு கொடுக்க முடியுது. இதுக்கெல்லாம் பேஸ் வந்து டென்ஸ் தான். அப்போ அதனாலதான் உங்களுக்கு நான் காத்து கொண்டிருந்தேன்னா ஐ வாஸ் வெயிட்டிங்னு வருது. இதே இப்போ உங்களுக்கு டென்சஸ் எல்லாம் தெரியாம இருந்ததுன்னா நான் காத்து கொண்டிருந்தேங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவோம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் சொன்னது டென்சஸை வந்துட்டு கொஞ்சம் கிளியரா நம்ம கத்துக்கலாம். என்ன ஸ்போக்கனுக்கு தேவையோ நம்ம அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா? I was waiting for the bus for a long time. நான் பேருந்துக்காக ரொம்ப நேரம் காத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல என் ஃப்ரெண்டை பார்த்தேன். At that moment I saw my friend. எங்க பேருந்துல பஸ்ல பார்த்தேன். அதனால on the bus. அவ வந்து கையசைத்தார். She waved her hand. Subject இந்த verb யூஸ் பண்ணிருக்கோமா? She waved her
ஹேண்ட். நான் பஸ்ல ஏறினேன். கெட் ஆன் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் காட் ஆன். ஐ காட் ஆன் த பஸ். நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப நேரம் எங்களோட சைல்டுஹுட் டேஸை பற்றி பேசிட்டு போயிட்டு இருந்தோம். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வர் சாட்டிங் ஃபார் அ லாங் டைம் அபவுட் அவர் சைல்ட்ஹுட் டேஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களால இந்த அளவுக்கு வந்து ஒரு பேராகிராஃபும் மேக் பண்ண முடியுது இல்லையா? நான் அகைன் சொல்றேன், ஏதாவது டவுட் வந்ததுன்னா இப்போ உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதை போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த பேராகிராஃப் ஒர்க் அவுட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எப்போதுமே சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்லாம் நமக்கு டவுட் வராது. அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருந்தா கொஞ்சம் நமக்கு மறந்து போற மாதிரி இருக்கும். அது ஒண்ணுமே கிடையாது, பிராக்டிஸ் தான். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க அந்த டென்சஸ் அதிகமா நீங்க ஃப்ரீக்வெண்டா பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து 2 குட்டி பேராகிராஃப் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, நேத்து நீ என்ன செஞ்ச எப்படி கேட்கலாம்? So simple. எப்படி கேட்கலாம்? What did you very good do yesterday? இல்லையா? What did you do yesterday? இல்ல, நேத்து நான் வந்து பார்க்குக்கு போனேன். இதை எப்படி சொல்லலாம்? நான் பார்க்குக்கு சென்றேன். I went to the park. Subject verb V2 verb. Past அப்படிங்கிறதுனால I went to the park. ஓகே, நான் அங்க வந்து ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்தேன். I was playing football. ஓகே, ஃபுட்பால். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? So simple. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கேட்டுலாம் இல்லையா? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இப்போ நீங்க சொல்றீங்க நான் வந்து மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன சப்போர்ட்டிங் verb வரும்? ஆம் தான் இல்லையா? ஐம் ஈட்டிங் லஞ்ச். நான் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அப்புறமா நான் வெளில போவேன். ஐ வில் கோ அவுட் லேட்டர். பிறகு நான் வெளியே செல்வேன். இதை நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்லிடலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, நேத்து நீ என்ன செஞ்சிட்டு இருந்த அப்படிங்கறது பாஸ்ட் டென்ஸா? ஐ வென்ட் டு த பார்க். நான் பார்க்குக்கு சென்றேன் அல்லது போனேன். ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா? அடுத்து பாருங்க, வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? present continuous tense. I am eating lunch. நான் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். I will go out later. நான் அப்புறமா வெளியே செல்வேன். ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ பாருங்க, இந்த டென்ஸை வச்சு நம்மளால இந்த அளவுக்கு வந்து ஒரு டயலாக், ஒரு கான்வர்சேஷன் ஃப்ரேம் பண்ண முடியுது. எல்லாத்துக்குமே பேஸ் வந்து இந்த டென்ஸ் தான். அடுத்து இன்னும் ஒரே ஒரு கான்வர்சேஷன் பார்த்துடலாமா? நீங்க உங்க ப்ராஜெக்டை முடித்து விட்டீர்களா? இதை எப்படி கேட்கலாம்? ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்கன்னா ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்போம்ல. அதே மாதிரி நீங்க வந்து உங்க ப்ராஜெக்டை முடித்து விட்டீர்களா எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ completed your project? ஓகே, இப்ப அதுக்கு ஆன்சர் சொல்றீங்க. டெட்லைனுக்கு முன்னாடியே நான் என் ப்ராஜெக்டை முடித்திருந்தேன். நல்லா கவனிங்க, டெட்லைனுக்கு முன்னாடியே நான் என் ப்ராஜெக்டை முடித்திருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நம்ம இதுக்கு வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாமா? ஐ had completed the project before the deadline. ஓகேவா? ப்ராஜெக்டை நீங்க முடிச்சிருக்கீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். அதனாலதான் நம்ம இதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம். ஓகே, பிஃபோர் த டெட்லைன் அப்படின்னு நாம இந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். புரிஞ்சுக்க முடியுதா? இத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, நீங்க எத்தனை வருஷமா வந்து இங்கிலீஷ் வந்துட்டு கத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எவ்வளவு வருடங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள்? எப்படி கேட்கலாம்?
ஹவு லாங் யூஸ் பண்ணலாமா? எவ்வளவு வருடங்களாக, மாதங்களாக, நாட்களாக? ஹவு லாங் have you been learning English? Okay, இப்போ அதுக்கு ஆன்சர் பண்றீங்க. நான் 2 வருடங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். நல்லா கவனிங்க. 2 வருஷமா கத்துட்டு இருக்கிறீங்க, கண்டினியூஸ்ல தான் சொல்றீங்க. ஆனா 2 வருடங்களாக அப்படின்னு நீங்க ஒரு டைம் சொல்றீங்க. சோ அதனால அப்ப நம்ம என்ன கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் கண்டினியூஸா? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? I have been learning English for 2 years. Okay, clear? இந்த கான்வர்சேஷன் ப்ராஜெக்டை முடிச்சிட்டீங்களா? டெட்லைனுக்கு முன்னாடியே நான் என் ப்ராஜெக்டை முடிச்சிருந்தேன். நீங்க எத்தனை வருஷமா இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கிறீங்க? நான் 2 வருஷமா இங்கிலீஷ் வந்துட்டு கற்றுக்கொண்டே இருக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த டென்சஸால தான் நம்மளால இந்த கான்வர்சேஷன், பேராகிராஃப் ரைட்டிங் எல்லாமே செய்ய முடியுது. அடுத்து ஒரு ஃபேமஸான ஸ்டோரி ஒண்ணு பார்த்துடலாமா? நம்ம இது வரைக்கும் எவ்வளவு டென்சஸ் நம்ம பார்த்திருக்கோமோ அதை வச்சு நம்ம அந்த ஸ்டோரி பார்ப்போம். அதுல என்னென்ன டென்சஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாண்டடா எல்லா டென்ஸுமே நம்ம அதுக்குள்ளார சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்மள காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். நாம அடுத்து வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஒண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டோரி, அண்ட் ஆனஸ்ட் வுட்கட்டர். அதுதான் நம்ம இப்போதைக்கு பார்க்க போறது. நான் அந்த ஸ்டோரி வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு ரைட் பண்ணிட்டேன். யூ டோன்ட் வரி, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து உங்களுக்கே புரியும். ஏன்னா நான் இதுக்குள்ளார கவர் பண்ணணும் அப்படிங்கறதுனால எழுதிட்டேன். அகைன் ஒரு செகண்ட் ஹாஃப் இருக்கு, அதையும் நான் வந்து உங்களுக்கு எழுதியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? நான் லைன் பை லைன் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல மெயில் வேணாலும் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு உங்க டவுட்டை வந்து ரெக்டிஃபை பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் வேணும் அப்படின்னு பார்த்திருந்தோம் இல்லையா? ஒரு நேர்மையான விறகு வெட்டி வந்து ஒரு கிராமத்துல வாழ்ந்தார். இதை எப்படி சொல்லலாம்? அண்ட் ஆனஸ்ட் வுட்கட்டர், சப்ஜெக்டா வாழ்ந்தார். சோ லிவ்ட், வேர்பா எங்க? ஒரு கிராமத்தில், இன் அ வில்லேஜ். சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிளியரா? அவருடைய லைவ்லிஹுட்னா என்னன்னா வாழ்வாதாரம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, he cut trees for his livelihood, வாழ்வாதாரத்துக்காக மரங்களை வந்துட்டு வெட்டி வந்தார். இதெல்லாம் நியூட்ரல் வெர்ப்ஸ். கட் 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 தான் இதோடைய பாஸ்ட் ஃபார்ம். வந்து கட் நம்ம இங்க வந்து பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சப்ஜெக்ட் வெர்ப். he cut எது? மரங்களை. he cut trees எதுக்கு? for his livelihood, அவருடைய வாழ்வாதாரத்துக்காக. இந்த சென்டென்ஸ் கிளியரா? அடுத்து பாருங்க, ஒரு நாள், ஒன் டே, வழக்கம் போகல, as usual, அவர் வந்து ஃபாரஸ்டுக்கு போறாரு மரங்களை கட் பண்றதுக்காக. அதை எப்படி சொல்லலாம்? ஃபாரஸ்டுக்கு சென்றார். he went to the forest னு சொல்லாமா? அகைன் சப்ஜெக்ட் வெர்ப் சொல்லிட்டோமா? எங்க? ஃபாரஸ்டுக்கு. he went to the forest எதுக்கு? மரங்களை கட் பண்றதுக்கு. to cut trees இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, துரதிருஷ்டவசமாக, அதுக்கு அன்பார்ச்சுனேட்லி அப்படிங்கிற ஒரு வெக்காபுலரி யூஸ் பண்ணிருக்கோம். துரதிருஷ்டவசமாக அவர் கட் பண்றாரு இல்லையா அந்த கோடாரி, அதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கோடாரி, த ஆக்ஸ், அது வந்து ரிவருக்குள்ளார விழுந்துடுச்சு. அதுக்கு ஃபால், ஃபெல், ஃபாலன். ஃபெல் அப்படிங்கிறது தான் V2O. த ஆக்ஸ் ஃபெல் இன்டு த ரிவர். எப்போ? அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது. அதனாலதான் டியூரிங் ஹிஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அவர் வந்து ரொம்ப சோகமா இருந்தார். அதனால அவர் சோகமாக இருந்தார். பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. he சப்ஜெக்ட், தென் பாருங்க பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. he was very sad. ஓகே, அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம அந்த Thirsty Crow ஸ்டோரியிலயுமே பார்த்தோம் தெரியுமா? அந்த காக்காக்கு என்ன செய்யறதுன்னே புரியல அப்படின்னு. அங்கேயுமே ஒரு லைன் ஒண்ணு பார்த்திருப்போம். அடுத்து நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம்ல, ஒரு ஓல்டு மேன், அவருக்கு வந்து 3 பசங்க இருந்தாங்க. அப்ப கூட நம்ம பார்த்தோம் அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நான் ஏன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, இதே மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம இப்படித்தான் சொல்லணும்னு நீங்க கிளியர் கட்டா நீங்க சொல்லணும். உங்களுக்கு ஒரு ஐடியா வரணுங்கிறதுக்காக தான் சொல்றேன்.
அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னா he did not know, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியவில்லை. he அப்படிங்கிறது சப்ஜெக்டா, did not no, did notக்கு பக்கத்துல நம்ம எப்போதுமே என்ன verb யூஸ் பண்ணணும்? V1 verb தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்திருக்காங்களா, he did not know what to do. டுக்கு பக்கத்துல எப்போதுமே V1 verb தான் வரணும் இல்லையா? he, அவர் அழுது கொண்டிருந்தார், அவர் அழுது கொண்டிருந்தார். அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், he was crying. ஓகே, அந்த நேரத்தில் at that time ஒரு ஏஞ்சல் வந்து அவருக்கு முன்னாடி தோன்றியது. அப்போ an angel appeared before him, அவருக்கு முன்னாடி an angel appeared before him. அது கேக்குது, she asked, அது கேக்குது, ஏன் நீ அழுதுட்டு இருக்கிற? இதை நம்ம எப்படி சொல்லலாம்? why are you crying அப்படின்னு கேட்கலாமா? present continuous tenseல why are you crying, அவர் அதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. he explained the situation, விவரித்தார். he அப்படிங்கறது சப்ஜெக்ட், explained அப்படிங்கிறது V2 verb. அந்த சூழ்நிலையை he explained the situation, what happened, என்ன நடந்தது அப்படின்னு. இது வரைக்கும் கிளியரா புரியுதா? சோ அப்ப பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், தென் அகைன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல மேஜர் போர்ஷன் ஆஃப் த இடத்துல வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். he was crying அப்படின்னு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். why are you crying அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் டென்சஸை வச்சுதான் நம்ம இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஸ்டோரி உங்களுக்கு கிளியரா புரியுது தானே? அடுத்து இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி, அதையும் அடுத்து பாத்துருவோமா? ஓகே, அப்படியே ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி கண்டினியூ பண்ணிடுவோமா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுதுன்னா, அந்த தேவதை வந்து அந்த ரிவருக்குள்ளார மூழ்கி, அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா டைவ் அப்படிங்கிற ஒரு வெக்காபுலரி யூஸ் பண்ணலாம். அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து டைவ்டு. ஓகேவா? அந்த தேவதை, த ஏஞ்சல் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அது மூழ்கி, டைவ்ட் அப்படிங்கிறது verb. எதுக்குள்ளார? ரிவருக்குள்ளார. த ஏஞ்சல் டைவ்ட் இன்டு த ரிவர். அதுக்கப்புறமா அது வந்து ஒரு கோல்டன் ஆக்ஸ காண்பிக்குது. ஸோ காமிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஷோ அப்படிங்கிற வெக்காபுலரி யூஸ் பண்ணலாம். எல்லாமே நம்ம சிம்பிள் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஷோடு. ஓகேவா? அண்ட் ஷோடு ஒன் கோல்டன் ஆக்ஸ். அடுத்து பாருங்க, அந்த ஏஞ்சல் வந்து கேக்குது. த ஏஞ்சல் ஆஸ்ட், இது உன்னுடையதா, இது உன்னுடையதா, இது உன்னுடைய நோட்டானா இஸ் இட் யுவர் நோட், இஸ் இட் யுவர் புக் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதே மாதிரி இது வந்து உன்னுடையதா அப்படின்னு அது கேக்குது. இது உன்னுடைய கோடாரியா, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இஸ் திஸ் யுவர் ஆக்ஸ், இஸ் திஸ் யுவர் ஆக்ஸ் அப்படின்னு கேக்குது. ஆனா த உட்கட்டர் ரெஃப்யூஸ்ட் ஆனஸ்ட்லி, அந்த மர வியாபாரி வந்து என்ன பண்றாருன்னா அதை வந்து மறுத்துடுறாரு. அந்த விறகு வெற்றி அவர் வந்து அதை வந்து மறுத்துடுறாரு. த உட்கட்டர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரெஃப்யூஸ்ட் அப்படிங்கிறது verb. ஓகே, நேர்மையாக. த உட்கட்டர் ரெஃப்யூஸ்ட் ஆனஸ்ட்லி. அதுக்கப்புறமா பிறகு தென் மறுபடியும் அகைன் என்ன பண்றதுன்னா, அந்த ஏஞ்சல் வந்து திருப்பியும் அந்த ரிவருக்குள்ளார மூழ்குது. she dived into the river. ஓகே, சப்ஜெக்ட் verb. அதுக்கப்புறமா என்ன பண்ணுது? ஒன் சில்வர் ஆக்ஸ், வெள்ளி கோடாரிய காமிக்குது. அன்ஷோடு, காண்பித்தல் அப்படிங்கிறதுக்கு ஷோடா இப்பதானே பார்த்தோம். ஒன் சில்வர் ஆக்ஸ் அது காமிக்குது. மறுபடியும் அகைன் அந்த உட்கட்டர் வந்து அதை நேர்மையா மறுத்துடுறாரு. சப்ஜெக்ட் வேர்பா, அகைன் த உட்கட்டர் ரெஃப்யூஸ்ட் ஆனஸ்ட்லி. ஓகே, தென் அதுக்கப்புறம் பாருங்க, இறுதியாக ஃபைனலி த ஏஞ்சல் ஷோட், த ஏஞ்சல் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஷோட் அப்படிங்கிறது verb. அந்த ஏஞ்சல் வந்து என்ன காமிக்குதுன்னா ஒன் அயன் ஆக்ஸ காமிக்குது, இரும்பு கோடாரிய காமிக்குது. த ஏஞ்சல் ஷோட் ஒன் அயன் ஆக்ஸ். த உட்கட்டர் டோல்ட், அந்த உட்கட்டர் சொல்றாரு. த உட்கட்டர் டோல்ட் திஸ் வாஸ் மைன், இது என்னுடையது அப்படின்னு. அந்த தேவதை வந்து அவருடைய நேர்மையை வந்து பாராட்டுது. த ஏஞ்சல் அப்ரிஷியேட்டட் ஹிஸ் ஹானஸ்டி, அவருடைய நேர்மையை பாராட்டி எல்லா 3 ஆக்ஸையுமே அவர்கிட்ட கொடுத்துருது. கிவ் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் கேவ் இல்லையா? அண்ட் கேவ் ஹிம், யாருக்கிட்ட? உட்கட்டர் கிட்ட, அவர்கிட்ட. கேவ் ஹிம் ஆல் த, எல்லாத்தையும் 3 ஆக்சஸ். ஓகே, 3 ஆக்சஸ் அவர்கிட்ட கொடுத்துருது. அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். he was happy, மகிழ்ச்சியாக இருந்தார். பி ஃபார்ம் verb, he was happy.
ஓகேவா? கிளியரா? புரியுதா? அவ்வளவுதான் ஸ்டோரி. இப்ப பாருங்க, வெறும் டென்சஸ பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் தேவை அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு டென்சஸ் கிளியரா நமக்கு தெரியறதுனால இந்த இடத்துல அழுதுட்டு இருந்தாரு அப்படின்னா he was crying அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கணும்னா why are you crying அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சோ எல்லாத்துக்குமே அந்த பேஸ் வந்து டென்சஸ் தான். இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா? டென்சஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கறது? எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி புரியும். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா அகைன் அகைன் இதை ரிப்பீட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த 30 டேஸ்ல 18 டேஸும் நம்ம டென்சஸ் தாங்க நம்ம பார்த்திருக்கோம். அப்ப பார்த்துக்கோங்க அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறது. ஐ ஹோப் இது வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிக்கல் நம்ம பார்ப்போம். ஓகே, தென் அதுக்கப்புறம் ப்ரொபோசிஷன் பார்க்கலாம். ரிமைனிங் ஒரு 4 செட்ஸ் ஆஃப் கிராமர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த 12 டேஸ்ல அப்படியே ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு வருவோம். வழக்கம் போலதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பிளேலிஸ்ட். யாரெல்லாம் இங்கிலீஷ் சீக்கர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த பிளேலிஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுடைய ஃப்ளூயன்சிக்கு இது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். We will meet tomorrow.